தாழ்மையுடனே நோக்கி பார்க்கும் எங்கள் தேவாதி தேவனின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று செப்டம்பர் 28ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். இது தாவீதின் சங்கீதம். கர்த்தர் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர், உயரமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், பிதாவின் வலது பாரிசத்தில் உயர்ந்த இடத்தில் வாசம் பண்ணுகிறவர், மிகவும் உன்னதமான கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பது எவ்வளவு ஆச்சரியம்! உயரத்திலிருந்து தம் கரத்தை நீட்டி நம்மை தூக்கி விடுகிறவர். இதற்கு நாம் நன்றி எதிர்வுள்ளவராக இருக்க வேண்டும். கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கர்த்தர் தாழ்ந்த சிந்தையுள்ள காலத்தில் ஞானம் உண்டு. தாழ்மையானவர்களை உயர்த்தினார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றெல்லாம் தாழ்மையை பற்றியும் தாழ்மை உள்ளவனை பற்றியும் வேதாகமத்தில் வாசிக்கலாம். தாழ்மை உள்ளவனுக்கு எதிர்ப்பதம் மேட்டிமையானவன். மேட்டிமை உள்ளவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அழிவுக்கு முன் அகந்தை, விடுதலுக்கு முன் மேட்டிமை, மனம் மேட்டிமையதும். நரனின் மேட்டிமையாக கண்கள் தாழ்த்தப்படும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். மேட்டிமையானவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்திருப்பார். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கிவிட வேண்டும் ஆக்கிவிடக்கூடிய கர்த்தர் மேட்டிமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அதாவது பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இப்படியாக மேட்டிமை உள்ளவர்களை பற்றி வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உயர்ந்தவர், ஆனாலும் தாழ்மையானவனை நோக்கி பார்க்கிறார். ஆனால் மேட்டை உள்ளவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார் என்று தாவீது கூறுகிறார். கர்த்தர் எல்லாரை காட்டிலும் முற்றிலும் மற்ற தேவனை காட்டிலும் உயர்ந்தவர். எல்லாவற்றுக்கும் மேலான தேவன், உன்னதமானவர், மகிமை உள்ளவர், சர்வ வல்லவர், மேட்டிமையானவனை வெறுத்து தாழ்மையானவனை நேசிக்கிறவர். ஆகவே தாவீது கூறினது போல நாம் என்ன சொன்ன, தாழ்மையானவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். எவ்வளவு ஆச்சரியம்! மேட்டிமையானவனை தூரத்தில் இருந்து அறிகிறார். எவ்வளவு பயங்கரமான காரியம்! இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம். அன்புள்ள கர்த்தாவே, நீர் உயர்ந்த ஸ்தலத்தில் கம்பீரமாய் உயர்ந்தவராய் வீற்றிருக்கிறீர். நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம் சுவாமி. தாழ்மை உள்ளவர்களை விரும்பி மேட்டிமையானவர்களை வெறுக்கிற தேவனப்பா நீர். ஆகவே நாங்கள் தாழ்மையாக வாழ எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன்.